வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி கேட்டவரு ஃபேஸ் இல்லாம இருக்கிறாரு. எந்த ஐடியில எந்த ஒரு இதுவும் இல்ல அவர பத்தி. பட் கேள்வி தரமான கேள்வி கேட்டிருக்காரு. ஓகே. இந்த கேள்வி எல்லாருக்குமே ஜோதிடத்த நம்பக்கூடிய எல்லாருக்குமே லைட்டா அப்படி எட்டி பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி தான். கேள்வி என்ன? இஃப் பிளானட் கண்ட்ரோல் அவர் லைஃப் அண்ட் ஆல் ஹேப்பன் as planet decide on us and we can't do anything and it will happen, so why must pray god sit the all and other religion don't have this all but other religion don't have this all but they live happily. ஓகே, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க ஜோதிடம்ன்றது இந்து மதத்தினுடையது அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்து மதம் தோற்றுவிச்சது தான். இது வந்ததே அந்த பாரத நாட்டில இருந்து வந்த பெரிய ஒரு காவியம். ஏன்னா இதை உருவாக்குனவங்களே சித்தர் தான். சாதாரண மனித மூளையால இந்த விஷயத்தெல்லாம் செயல்படுத்த முடியாது. ஏன்னா டெலஸ்கோப் இல்லாத காலகட்டத்திலே இந்தந்த கிரகங்கள் இந்தந்த அமைப்புகள்ல இருக்கு. அது இந்தந்த டிகிரியில இந்தந்த ராசி மண்டலத்தை பெரிதாக பாதிக்குது அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. பட் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, மற்ற மதத்துக்காரங்களாம் இதை ஃபாலோ பண்ணல, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. ஓகே, முதல்ல எல்லா மதத்துலேயும் திருடங்க இருப்பாங்க, எல்லா மதத்துலேயும் நல்லவங்க இருப்பாங்க, எல்லா மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இங்கே ஜோதிடம் என்பது மதத்தின் அடிப்படையில் இல்லை. நம்ம கொஞ்சம் கிட்ட பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம் சொன்னீங்கல்ல, அது அது ரிலீஜனில் யாரும் இதை யூஸ் பண்ணுறதால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. அப்படி யாருங்க சந்தோஷமா இருக்காங்க? இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னாக்கா கோடீஸ்வரர்கள் மட்டும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் தானாக இருக்கும். அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அடிப்படையில் யாரும் வேலை வெட்டிக்கெல்லாம் போக தேவையில்லையே. ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது கேள்வி, பிளானட் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது அப்படின்னா கடவுள் சித்தர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? பட் இது ஒரு நல்ல ஒரு விஷயம். எனக்கு சைலண்ட் கில்லர் தான் பேர் வச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஜோதிடம் எனப்படுவது பூர்வீகத்தையோ போன ஜென்மத்தையோ ஆன்மீகத்தையோ தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. இந்த ஜென்மத்தில் நமக்கு இந்த பிறப்புல நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கு, எது கொடுக்கப்பட்டது. சரி, இந்த எது கொடுத்திருக்கு, எது கொடுக்கப்படலைன்றது எப்படி நம்ம பிறக்கும் போதே முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னா, உங்களுடைய பூர்வ ஜென்மத்தின் கர்மவினையின் அடிப்படையில். ஓகேங்களா? சித்தர்களாக இருக்கட்டும், இந்து மதத்தின் நம்பிக்கைகளாக இருக்கட்டும், மறுபிறவி என்பதும் கர்ம வினைகள் என்பதும் எல்லாருக்குமே தெரியும். இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு மறுபிறவி கண்டிப்பா இருந்தே ஆகுது. திருக்குறள்லையும் அதுல எப்பிறப்பாயினும் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பை குறிப்பிட்டு எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது அந்த இடத்துல ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னா, இந்து மதத்துல வந்த ஒரு விஷயம் அப்படின்றதுனால. சரி, இந்த அமைப்புகள்ல நான் இந்த ஜென்மத்துல பிறந்து, இந்த பிறப்புல பிறந்து எதனை அனுபவிக்கிறேனோ நல்லதாக, அதை நான் போன ஜென்மத்துல யாருக்கோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு விஷயம். இந்த ஜென்மத்துல எது எனக்கு கிடைக்கல, எது என்ன கஷ்டப்படுத்துது, போன ஜென்மத்துல அதே மாதிரியான அமைப்புகளை அதே மாதிரியான நபர்களுக்கு நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். இதுதானுங்க இந்து மதம் வலியுறுத்துது. யாருக்கும் கஷ்டப்படுத்தாதீங்க, யாருக்கும் கெடுதல் செய்யாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அமைப்புகளை செய்து முடித்து இறைவனடி போய் சேருங்க. இங்க சித்தர்களும் அதை தானே சொல்றாங்க. குடும்பத்தை விட்டுட்டு வாங்க, இல்லறம் இல்லாம வாங்க, எந்த கர்மவினையும் இல்லாமல் இருந்த சிவன் பாதம் பெற்று முக்தி என்ற பிறவா நிலையை பெறுகிறோம். அதுக்கு வாங்கன்னு தானங்க சித்தர்கள்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த ஜோதிடம் என்பது நமது பூர்வ ஜென்மத்தின் கணக்கு. போன ஜென்ம அக்கௌண்ட இந்த ஜென்மத்துல டேலி பண்றோம். டேலி பண்ண பிறந்த நம்ம புதுசான கர்மா சேர்த்துக்கிறோம். இவ்வளவு தானே. ஆக்சுவலி இது ஜோதிடத்துல இல்லை, இது ஆன்மீகம். எனக்கு கொஞ்சம் ஆன்மீக நாலேஜ் இருக்கு. என்கிட்ட பேசுனீங்கன்னாக்கா என்னோட ஆன்மீக நாலேஜ் கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும், லாஜிக்காவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அமைப்புகள்ல பிறப்பு என்பது, ஏன் நம்ம ஒரு கோடீஸ்வரர் வீட்டில் பிறக்கல, ஏன் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் பிறந்திருக்கோம், ஏன் என்னோட அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரரா இல்லை, ஏன் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரரு ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏன் எதிர் வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஏன் பிறக்கும் பொழுதே அந்த டிஃப்ரெண்ட் வருது, ஏன் அடிப்படையில் ஒரு குழந்தை பிறக்கும் போதேங்க, ஒருத்தர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாரு, ஒருத்தர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாருல, அங்கே டிஃப்ரெண்ட் வந்துருச்சுல்ல. இந்த டிஃப்ரெண்ட் எதனை அடிப்படையில் வச்சிருக்கு? உங்களுடைய பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் எப்படி நிர்ணயிக்கப்படுது? உங்களோட இப்ப நான் ஜாதகத்துல சொன்னா உங்களுடைய ஜாதகத்தோட குவாலிட்டி. லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தா நீங்க சகலத்தையும் நேர்மையான முறையில் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்க, நோய் இல்லாத உடம்பு இருக்க, நல்ல கணவனோ மனைவியோ அமைய, நல்ல குழந்தைகளோ பெத்தவங்களோ அமைய உங்களுடைய ஜாதகம் முடிவு செய்கிறது. ஜாதகத்தை யாருங்க முடிவு செய்யறா? யார் இந்த பிளானட் அதெல்லாம் செய்ய சொன்னா? கடவுள் தான். பிளானட்டை படைச்சதே கடவுள் தான். இவங்களுக்கு கர்மாவை சரியான முறையில கொண்டு சேரு. இவனுக்கு வலிக்குது இல்ல, இந்த வலி அவனுக்கு, வலியை கொடுத்தவனுக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படின்றத காட்டு அப்படின்னு ஆர்டர் போட்டதே சிவன் தான்.
ஓகேங்களா? அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சத்தை படைக்க தெரிஞ்ச கடவுளுக்கு இந்த ஜோதிடம் என்ற சாஸ்திரத்த நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த நேரத்தில நோய் வரப்போதுங்க கவனம். இந்த நேரத்தில ஆக்சிடென்ட் வரப்போதுங்க கவனம். இந்த நேரத்தில ஏதோ ஒரு பிரச்சனை வீட்ல யாருக்கோ வரப்போதுங்க கவனம்ன்ற விஷயத்த தான் நம்ம பார்த்துக்கிட்டோமே தவிர, இத ஒரு பூஜை பண்ணியோ, ஒரு கடவுள இது பண்ணியோ, ஒரு மந்திரம் பண்ணியோ மாத்திற முடியும் அப்டின்னா, அதுல ஜோதிடத்துல விஷயமே இல்லவே இல்லங்க. உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கப்படலை. ஒருத்தருக்கு குழந்தை அமைப்புகள் இல்லைன்னா இல்லை தான். ஒருத்தருக்கு 30 வயசோட ஆயுள் அமைப்பு இல்லைன்னா இல்லை தான். அது எந்த பூஜையும், எந்த புனஸ்காரமும் படத்துல வர்ற மாரி கடவுள வந்து நேரடியா அந்த ஆயுள நீட்டிக்கிறவர், அப்படியே தருகிறேன் மகளே அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இது புரிந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஜோதிடம் புரியும். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய அற்புதம். ஓகேங்களா? ஒரு 2 வருஷம் முன்னக்கே இந்த திருவாதிரை நட்சத்திரம் வெடிக்க போதுன்னு சயின்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தப்ப, நாசா வந்து வெடிச்சிருச்சு. அது வந்து சூப்பர் நோவாவா மாறப்போதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்ல, ஜோதிடத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல ராகு வந்துட்டாருன்னு கணிச்ச ஒரு சாஸ்திரங்க இது. எவ்வளோ பெரிய சாஸ்திரம். இது புரிஞ்சது, உங்களுக்கு ஜோதிடம்னா என்னன்னு புரியும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.